இருக்குன்னு சொன்னோன்னா இப்படி 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 இறங்கி பேச மாட்டாரு தம்பி. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாத்துக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்குறவராச்ச. ஜெயலலிதா மேடத்துக்கிட்டே போய் கூட மேடம் நீங்கள் குடியாச்சு தலைவா கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அன்புன்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல, இந்த ரோட்டோரத்தில் கொத்து போராட்டம் எப்படி போடுவாங்க, நங்க கொத்து போராட்டம் போட்டு அதில் சில சமயத்தில் முட்டையை ஊற்றி முட்டையெல்லாம் கலந்து ஒரு கொத்து போராட்டம் போட்டிருப்பாங்க, ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாருன்னா. அதுக்கப்புறம் நம்ம மேடையில் வந்து நான் ரெடி தான் வரவா வரவா அதெல்லாம் பாட முடியாது. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை போராட்டா நான் தொட்டுக்கிற சிக்கன் போராட்டா, அதைத்தான் பாடி இருக்க முடியும். ஒரு மனுஷன், ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தன்மையா இருக்கிறாருங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பாடுறது, என்ன வேணாலும் பேசுறது. யாராச்சும் உங்களை பற்றி ஏதாச்சும் பேசினா, இப்போ நான் இந்த சோசியல் மீடியா எதுலேயுமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே என்னைய எல்லா கெட்ட வார்த்தையிலையும் திட்டுவாங்க. சென்னை கெட்ட வார்த்தை, பெரம்பூர் கெட்ட வார்த்தை, மதுரை கெட்ட வார்த்தை, கோயம்புத்தூர் கெட்ட வார்த்தை, நார்த் இந்தியா கெட்ட வார்த்தை, எல்லா இதுலேயும். ஏன்னா அவங்க முதலாளியெல்லாம் அங்கே நார்த் இந்தியாவில் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட விசாரித்து நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நம்மெல்லாம் வந்து நான் பெரியாரோட ஆளுங்க, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கவலையே பட மாட்டோம். எனக்கு